அதோடு போயிட்டான் சவுல். கடைசியை சொல்லிட்டு போயிட்டான், நீ தேவனுடைய மனுஷன் தாப்பா. சவுளுடைய நிலம் என்ன சரிங்களா? விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷனுடைய கைகளினால் சவுளுடைய பட்டயத்தை எடுத்து விருத்த சேதனம் இல்லாத மனிதன் அவனை கொன்று போட்டான். அவ்வளவு பெரிய காரியம், அவ்வளவு பெரிய காரியம். அந்த இடத்துல சொல்ற நாலத்தனை அநியாயமாய் வாய்விடுவது உண்டானால் அந்த நாலத்தனையாக செலுத்துகிறேன். பிரைஸ் அல்லாஹ். அப்பதான் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பிரைஸ் அல்லாஹ் சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்புனா சாதாரணமான ஒரு ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்புனா சாதாரணமான பெரிய ஒரு மன மகிழ்ச்சி, பெரிய ஒரு சந்தோஷம். எப்போ உள்ளே இருக்கக்கூடிய நிலைமை மாறும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை சற்று திருப்போம். 11வது வசனத்தை. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். கொஞ்சம் கூட அவள் நிமிரக்கூடாதபடி கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. 18 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 வருஷம் ஒரு ஆவி அவளை நிமிர கூடாதபடிக்கு தலை நிமிர்ந்து நடக்க கூடாத அளவுக்கு. எத்தனை வருஷம்? 18 வருஷம் அவளை பலவீனப்படுத்திக் கொண்டே இருந்தது. எப்படி பலவீனப்படுத்திக் கொண்டிருந்தது? நிமிர முடியல. இப்படி நிமிர்ந்து அப்படி இருக்கும். ஜேகப்பா, ஐயோ அவன் திருடன், ஜேகப்பா ஐயோ அவன் ஏமாத்த. ரொம்ப ஜாலியா பேசுறாரு ஜேக்கப். அவங்க அம்மாட்ட எப்படி பேசுறாரு தெரியுங்களா? உங்களுக்கு என்னமா குறை? உங்களுக்கு என்னமா குறை? மகளை கட்டி கொடுத்து பிள்ளையை பார்த்துட்டீங்க, மகளை கட்டி கொடுத்து பிள்ளையை பேர பார்த்து பார்த்துட்டீங்க, நிம்மதியா போய் சேர்ந்துருக்குமா? நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நான் தப்பா சொல்ல, சொன்னீங்களா இல்லைங்களா? 100 சத்தியமா நான் சொல்லிடுறேன். நான் அடுத்து சொல்றேன். உங்களுக்கு என்னமா குறை? நான் அந்த காலத்துல என்ன செஞ்சு தெரியுங்களா? போன அவன் என்கிட்ட கொடுத்து ஜோம் பண்ணு சொன்னேன். என்னம்மா வருஷம் வருஷம் நகையும் பொருளும் எடுத்து கொண்டு எங்கெங்கே கொடுப்பான். ஒரு நிமிஷம் தான் ஏன் பேசினேன். அந்த அம்மா அப்படியே நம்பிட்டு என்ன சொல்லுங்க, எல்லாருக்கும் கொடுப்பான். அவனுக்கு வேலையே அதுதானே. பாருங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த அம்மாவுடைய டைரக்ஷன் அப்படியே மாறுது. இவர் அழகா சொல்றாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நானும் 1000 வருஷம் அரசாட்சிக்கு உங்களை பார்ப்பேன். உங்க மகன் எப்படி இருக்கிறாங்க, உங்க பேரப்பிள்ளை எப்படி இருக்கிறாங்க, எங்களெல்லாம் பார்த்துட்டியே. இவரே வேறுபடுத்தி காட்டுறாரு. எப்படி உங்க மகன் உங்க பேரப்பிள்ளை. அவர் சொல்லிட்டு, நீ திருச்சிக்காம போற, போமா சந்தோஷமா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சந்தோஷமா சீக்கிரமா சேர்ந்துருமா. அப்ப நான் யோசித்தேன், ரிலாக்ஸ். தான் தாய்கிட்ட எப்படியோ ஒரு 70 வயசு இருக்கலாம், ஏன்னா இவருக்கு 55 வயசு ஆகுது இல்லையா. எவ்வளவு அன்பா இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு தான் மகன் பேசும் பொழுது அந்த சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நல்லவராக இருக்கிறார்.
தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். தேவன் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். 18 வருஷம். ஒரு நாள் பிரசங்கத்தை கேட்டுட்டு இனிமேல் நான் சர்ச்சைக்கு போக மாட்டேன்னு தூக்கி எறிச்சிட்டு ஓடுறேன். ஒரு நாள் கொண்டாட்டி குழம்பு வைக்கலன்னா உடனே தூக்கி எறிஞ்சிட்டு ஹோட்டலுக்கு ஓடிடுறேன். ஒரு நாள் உன் மனைவி சொல்லாம உன் வீட்டை விட்டு தகவல் விட்டு போயிட்டாக்க ஒரு காதே பிஞ்சு போகுது. அடி விழுது, சண்டை நடக்குது. எல்லாம் குடும்பத்தில் சொல்றேன். நான் வசனம் சொல்லுது 18 வருஷம் சற்று கூட அவளால் நிமிர முடியலையே. பார்க்கிறோம், அவளை பலவீனப்படுத்திக் கொண்டிருந்தது ஆவி. ஆவி டிஜிஎஸ் தினகரன் தன்னுடைய மகள் இறந்த பிறகு கிட்டத்தட்ட 3.5 மாதம் வரையிலும் வேதத்தை தொடவே அடிக்கவே செபிக்கவே போக முடியல. அந்த துக்கம் செபிக்க முடியல, பாட முடியல. நான் இனி ஊழியத்தை செய்யவே மாட்டேன். ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். இனி நான் ஊழியத்தை செய்ய முடியாது, என்னால முடியாது. ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் மூலமாக அவருக்கு வார்த்தை வெளிப்பட்டு என் ஆண்டவர் அவரோடு கூட இறங்கி வந்து நின்று பேச ஆரம்பித்தார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, அனுதினம் என்ன அனுதினம் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாத விட்டார். கோதுமை மணி முதலாவது மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டாம். நாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு, என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு நான் முழு ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேனா? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கிறேனா? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில நான் உண்மையா இருக்கிறேனா? ஜெப வேலையில உண்மையா இருக்கிறேனா? வேதத்தை வாசிக்கிறேனா? நான் பரிசுத்தம் அடைகிறேனா? நான் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறேனா? காணிக்கை கொடுக்கிறேனா? தசமபாகம் செலுத்துறேனா? என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனா? ஆலயத்துக்கு ஒழுங்கா வர்றேனா? எல்லா பிரேமையினால கலந்து கொள்ள முடிகிறதா? ஜார்ஜ் நான் சந்திச்சதுல இருந்துட்டு ஒரு நாள் கூட நாங்கள் ப்ரேயரை மிஸ் பண்ணினதே இல்லை. ஆனால் இந்த புதன்கிழமை மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா பிரதர்? எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் இந்த புதன்கிழமை நான் அவர் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன், டயர்டாக இருக்கிறேன். பிரைஸ் லார்ட். ஒரு நாள் கூட நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். நான் ஃபோன் பண்ணேன்னா போகிறோம், ரெடி இருக்கோம் பஸ், உடனே வரேன், உடனே நாங்கள் சுபிப்பார். அதுதான் முக்கியம். என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, என்ன சிறைச்சாலைகள் வந்தாலும் சரி, என்ன வியாதியா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முதலிடத்தை நீ கொடுத்து பாருங்களா. நீ கர்த்தரை விட்டு விலக 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 விலக, பரிசுத்த ஆவி உன்னை விட்டு விலக விலக, வேற ஒரு ஆவி உனக்குள்ள ஊற்றுவான். வேற ஆவி வந்த பிறகு நினைச்சு முடியும், தாறுமாறாக போய்விடும். 3 மாசத்துக்கு பிறகு அவரோடு கூட பேசும்படி ஒரு ஊழியக்காரர் போனார். டிஜிஎஸ், நீங்கள் இப்படி இருப்பது சரியில்லை. அவர் எழுந்து செபிப்பதற்காக போகிறதுக்கு போகும் பொழுது தேவ சொந்தமே அழுதாரா, அழுது புலம்பினார். அதற்கு பிறகு அவருடைய கூட்டத்தில் பார்த்தார், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். எப்பேற்பட்ட ஒரு காரியம். டிஜிஎஸ்னுடைய கேசட்ஸ் 1982ஆம் ஆண்டு அவர் வந்து பேசின ஒரு மெசேஜ் நான் கேட்டேன். அதை கேட்டிருந்தாங்க, பேசிட்டார். டிஜிஎஸ் தினகரன் இந்த காருண்ய பல்கலைக்கழகம் கட்ட ஆரம்பித்தது தான் காரணம்.
அவருடைய பிள்ளை இறந்து போய்விட்டார். என்ன மாதிரியான இதெல்லாம் உலக மனுஷன் யாரும் இல்லை, கிறிஸ்தவர்கள் தான் தூற்றி திரிந்தார்கள். அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. பல காரியங்களை சொன்னார்கள், கவலைப்படவில்லை. கல்லு அடி பட 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 நிந்தனை வர வர கர்த்தர் அவரை உயர்த்தி கொண்டே போனார். அழகாய் சொல்கிறார், நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசகோடி என்னில் பறக்க நேசரேக்காய் ஜீவித்திடுவே. நேசகோடி என்னில் பறக்க நேசரேக்காய் ஜீவித்திடுவே. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் புரண்டு வந்தோ, சொல்லுங்க, நிந்தனைகள் புரண்டு வந்தோ நீதியின் தேவன் தாங்கினாரே. எல்லாரும் எழுதுச்சு. Please stand. நிந்தனைகள் புரண்டு வந்தோ நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசகோடி என்னை மறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசகோடி என்னை மறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்பி வா இயேசுவே, நம்பி வா இயேசுவே, நம்பி வா இயேசுவே. நம்பி வா இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மண்ணை முதலத்தாரும். அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மண்ணை முதலத்தாரும். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்திருப்போம். 18 வருஷம் அவன் நிறுவ முடியலையே. Praise the Lord. 18 years, 18 years அவனால சற்று கூட நிமிர்ந்து நடக்க முடியல. பலவீனம் படுத்தப்பட்டிருந்தான். பலவீனம். Praise the Lord. வளர்ந்த ஊழியக்காரர்களை கூட பார்க்கிறோம், அவருடைய உள்ளம் உடைக்கப்படும் பொழுது வேதத்தை திறக்க முடியவில்லை. பல பாடு உள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
பாடுகள் இருக்கிறதோ, வேதனைகள் இருக்கிறதோ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உட்காருவோம். பிரைஸ் காட். எவ்வளவு கஷ்டம் நினைக்கிறீங்க? டேஜஸ் அதுக்கு பிறகுதான் தன்னுடைய ஊழிய களத்திலே அவர் இறங்க ஆரம்பித்து அவருடைய ஓட்டத்தை ஓட ஆரம்பித்தார். கடைசியா டிஜிஎஸ் யாராவது பார்த்துருக்கோம்? யாராவது இருக்கீங்களா? கடைசியாக நானும் டிஜிஎஸ் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டது சிங்கப்பூர். டிஜிஎஸ் அவருடைய பையன் பால் தினகரன் அவங்க ஃபேமிலியோட கூட உட்காந்து பாஸ்டர் ஜான் ஸ்டீஃபன் எங்களை ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்துகிற பொழுது அப்போ உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். டிஜிஎஸ் பால் கூப்பிட்டு பாஸ்டர் ராஜேந்திரனுக்கு நான் சொன்ன கருத்தை செய் என்று சொன்னார். அவர் சொன்னார், அப்பா உங்களுக்கு 9.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, வெல்கம் மை ஆஃபீஸ், பர்சனல் நம்பர் கொண்டு கொடுத்தார். சிரிச்சிட்டு சொன்னேன், ஜோம் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அந்த ஆஃபீஸ் போகவே இல்லை, ப்ரேயர் பண்ணுங்க. எல்லாரும் உட்காந்து இருக்கணும். டிஜிஎஸ் தூக்கிட்டு தான் போகணும், நடக்க முடியாது, தூக்கிட்டு போய் உட்கார வைக்கணும். சாப்பிட எல்லாத்துக்குமே ஒரு சேர் இருக்கும், அந்த சேரை பிடிச்சி எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. அப்படியே ஒரு டீமே இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். என்னுடைய தலைக்கு மேலே அந்த கை வந்தது, திடீர்னு கை கீழே இறங்கிடுச்சு. அவர் சொன்னார், பல பாடுகளின் மத்திகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உருவாக்க போகிறார். பல பாடுகள், சற்று கூட தலைமயிர்களிலும் அதிகமான பாடுகள் உங்களை சூழும். அவமானங்கள் வரும், சிறைச்சாலை வரும், நிந்தை வரும். இவைகள் மத்திகளிலே என் தேவன் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் எல்லாம். அது மாத்திரமல்ல, அந்த ஒரே ஒரு ஜெபம் என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் பாடுகளையும் கொண்டு வந்தது. அதற்கு பிறகு நானும் அவரும் சந்தித்ததே கிடையாது. ஒரு தேவ மனுஷனை பார்க்கிற பொழுது, சந்திக்கிற பொழுது, பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா, அவனை பார்த்து உலகம் கேட்கும், என்னவா தரிசனம் என்னாச்சு? உன்னுடைய தரிசனம் என்னாச்சுப்பா? தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் நடமாடுகிற உங்களுடைய தரிசனம் என்னாச்சு? இந்த கேள்விக்குறி கேட்க 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 பரலோகம் திறந்து வரும். பரலோகத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். அசைவை கர்த்தர் உருவாக்குவார். அசைவை உருவாக்குறவர் கர்த்தர். ஆசீர்வாதத்தை உருவாக்குறவர் கர்த்தர். மாறாத சந்த ரபனா காலத்து ரிஷபலவா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த பகுதியை வாசித்தேன். இந்த வாரம் முழுவதும் நான் பாஸ்டர் பார்க்கிறப்பெல்லாம் பேசிட்டு இருந்தேன். யாரை பார்த்தாலும் பேசிட்டு இருந்தேன். காரணம், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இந்த பகுதியை எடுத்து வாசி என்று சொல்லி அந்த வாசித்தேன். கேட்டார், 18 வருஷம் இவன் நிமிர முடியல, நீ எத்தனை வருஷம் நிமிர முடியாம நிக்கிற? கொஞ்சம் வருஷம் ஆண்டவரே, நான் எத்தனை வருஷம் உனக்கு பேலன்ஸ் இருக்குது. பாரு, அவளை சுகமாக்கிய தேவன் உன்னை நிறுத்துவேன். அவளை 18 வருஷத்துக்கு பிறகு அவளை எழுந்து நடக்க செய்த என் ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னார், உன்னை நான் நிமிர்ந்து நடக்க வைப்பேன். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கடைசியாக நான் பிரசங்கத்தை முடிக்க போகிற சமயத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தன்னுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் அந்த தரிசனம் இருந்தது. அவன் பேர் தான் யோசேப்பு.
யோசிப்பு. ஆளுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருந்தார். ஆனா கூட பிறந்தவர்கள் குழியிலே தள்ளிவிட்டு சொன்னார்கள், இவன் தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம் என்று சொன்னார்கள். குழியிலே தள்ளிட்டு சொல்லுகிறார்கள், இவன் தரிசனம் எப்படி நிறைவேறும். இவன் குழியில போய் விழல, இவனை தள்ளினார்கள், குழியிலே தள்ளினார்கள். தரிசனம் இருக்கிற மனுஷன் குழியில விழல, குழியில தள்ளினார்கள், குழியை தள்ளினார்கள். 40வது வசனத்தில், 40வது சங்கீதத்தில் 2ஆம் வசனம் சொல்லுது, பயங்கரமான குழிகளிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்த என் தேவனாய் கர்த்தாவே. பயங்கரமான குழி, பயங்கரமான சேறு. Praise the Lord. இந்த நாட்களிலே வார்த்தை, பார்வை, சிந்தனை எல்லா நிலைகளிலும் உடைக்கப்படுகிற பொழுது அவர் தூக்கி எடுக்கிற தேவன். Praise the Lord. உலகம் உன்னை தள்ளும், பிசாசு உன்னை தள்ளுவான், மனுஷன் உன்னை தள்ளுவான், நண்பர்கள் உன்னை தள்ளுவார்கள், பெற்றோர்கள் உன்னை தள்ளுவார்கள், உறவினர்கள் உன்னை தள்ளுவார்கள். ஆனா தேவன் உன்னை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் உன்னை தூக்குவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் தூக்கி எடுக்கிற தேவன், அவர் தூக்கி எடுக்கிற தேவன். யோசேப்பை தூக்கினார். நீ இங்க இருந்தாக்கா உன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி தன் சகோதரர்கள் கண்கள் காணாதபடி அவனை பரதேசத்துக்கு கொண்டு போனார். அங்கேயும் போனாலும் பிரச்சனை வந்தது பாருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனை. அந்த அதிகாரியுடைய மனைவியே பயங்கரமான ஒரு ரிப்போர்ட், த கிரிமினல், பயங்கரமான ரிப்போர்ட், பயங்கரமான ரிப்போர்ட். யோசேப்பு ஒரு வார்த்தை கூட பேசல, சிறைச்சாலையிலே இருக்கிறான். அவன் சிறைச்சாலையில் இருந்தான். ஒரு நாள் வந்தது, யோசேப்பு வெளியில வருவதற்கு. ஒரு நாள் வந்தது. ஆரம்பம் என்று சொன்னாள். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியம் தெளிவுபடுத்துகிறது. வாசிங்களா 1 to 5 வரை. பிரசங்கி 3. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு, ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, இறப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது, நட ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் இருக்கிறது, நட்டதை பிடுங்க ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம் இருக்கு. என்னவா, உன்னை குறித்து சந்தோஷமாய் பேசுவதற்கு ஒரு காலம் இருக்கும், உன்னை குறித்து தூஷிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கும். சந்தோஷப்படும் பொழுது பரவாயில்ல பிரதர், பிரைஸ் இல்ல, இன்னும் கொஞ்சம் சாம்பார் போடுங்க, இன்னும் கொஞ்சம் இட்லி வைங்க. நோ நோ, பிரைஸ் இல்ல. நீ காணிக்கையை தசமமாக கொடுக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, அதை நீ முடக்கி வைக்கிறதுக்கு ஒரு காலம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பிசாசு கையை முடக்கி இருப்பான், அது பிசாசுங்கிறது தெரியாம நான் செய்து சரி நினைச்சுக்கிட்டு இருப்பேன். தேவனை விட்டு விலகுற பொழுது உன்னுடைய காணிக்கையும் தசமபாகமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராதபடி கர்த்தர் அதை தடை பண்ணுவார். நீ நினைக்கிற நான் யோக்கியமா இருக்கிற கொடுக்காம இருந்தா அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதபடி, அவர் காணிக்கை தீட்டுப்படுத்தாதபடி கர்த்தரே அதை செய்ய வைப்பார். என்னுடைய கேள்வியில் அதுதான். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பை கர்த்தர் வெளியிலே கொண்டு வந்தார். சாதாரணமாக கொண்டு வரல, முன்னிருந்த நிலைமையை விட போஸ்ட் மேலே போயிடுச்சு. கரங்களில் தட்டி ஒரு அலையை சொல்லலாம். ஹல்லேலூயா. நான் கூட அப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், வேண்டாம், மனுஷனுடைய பார்வையில அடி சரியா விழுந்துருச்சு, உங்களுடைய ஊழியத்தை நான் செய்ய முடியாது, நான் எங்கேயாவது ஒரு தேசத்துக்கு போறேனே, ஏன் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எந்த தேசத்தில் நீ அடிக்கப்பட்டாயோ, எந்த தேசத்துல நஷ்டப்பட்டாயோ,
எந்த தேசத்தில் நீ அவமானத்தை சுமந்து கொண்டு தினந்தோறும் நடமாடி கொண்டிருக்கிறாயோ அந்த தேசத்திலே நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அந்த தேசத்திலே உன்னை உயர்த்துவேன். அந்த தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை நிந்தித்தவர்களும் உன்னை அவமானப்படுத்தினவர்களும் அவர்கள் பார்த்து தங்கள் தலை கீழே விழுகிறதை உன் கண்கள் காணும் அளவுக்கு உன்னை உயர்த்துவேன். கர்த்தர் நல்லவர். 18 வருஷம் நிமிர முடியல, நடமாட முடியல, பார்க்க முடியல, செயல்படுத்த முடியல. 18 வருஷம் பிசாசு அவளை கட்டி வைத்திருந்தான். 18 வருஷம் போராடி கொண்டிருந்தான். ஆனா ஒரே நிமிஷத்துல ஆண்டவர் அதை மாற்றி விட்டார். உங்களை மாற்ற போகிறார். உங்களை மாற்ற போகிறார். உங்களை மாற்றும் பொழுது, நீங்கள் மாறும் பொழுது கர்த்தருடைய சபை வித்தியாசமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த கொஞ்ச பேரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய திட்டங்கள் நிறைவேறும். அவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவேறும். எல்லா சபைகளும் நிறைவேறும். ஹோராபாமான ஷபலா. Praise the Lord. Praise the Lord. நாம் எழுந்திருப்போம்.